ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டு வந்து ஹிஸ்டாரியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. கிரீஸில், ஏன்ஷியன் கிரீஸில். கிரீஸ் எந்த காண்டினென்ட்டில் இருக்கு? ரோமா. கிரீஸ் எந்த காண்டினென்ட்டில் இருக்கு? யூரோப். கரெக்ட். ஸோ கிரீஸ் இஸ் இன் யூரோப். ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து என்னெல்லாம் படிப்போம்? நம்ம வார்ஸ் பற்றி படிப்போம். வி ஸ்டடி அபவுட் வார்ஸ், வெப்பன்ஸ், ராஜாக்கள், சம்டைம்ஸ் ராணி, அது மாதிரி. மான்யூமெண்ட்ஸ் பற்றி படிக்கலாம், டெம்பிள்ஸ் பற்றி அதெல்லாம் படிக்கலாம். நம்ம பழைய காலத்தில் வந்து அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன மாதிரி புக்ஸ் படித்தாங்க, என்ன மாதிரி புக்ஸ் எழுதினாங்க, இதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஸோ பீப்புள் பற்றி படிக்கலாம் இந்த பாஸ்ட். இப்போ ஊட்டியோட ஹிஸ்ட்ரி படித்தோன்னா தோடாஸ், படகாஸ், பிரிட்டிஷ் கொலோனியல் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் நம்ம படிப்போம். நேச்சுரல் ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஒரு வால்கனோஸு, ஜியாகிரஃபி, எப்படி இந்த வேர்ல்டு எப்படி க்ரியேட் ஆச்சு, அதுவும் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ மல்டிபிள் திங்ஸ் யூ ஸ்டடி, ரைட்? We study about so many different people, we study about so many different things, about monuments. So why is it called his story? His அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? Belongs to a boy or a man. Do we study only about men and boys in history? No, we study about a lot of other things. அப்போ ஏன் வந்து ஹிஸ்டோரியின் பேர் வந்திருக்கு? her ஸ்டோரியின் பேர் வந்திருக்கலாம், தேர் ஸ்டோரியின் பேர் வந்திருக்கலாம். இல்லாட்டி ஹிஸ்ட்ரியில் எத்தனை பேர் நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி படிக்கிறீங்க? Many of you. So I also studied freedom struggle. So அப்போ நம்ம அவர் ஸ்டோரின்னு சொல்லலாம் இல்லையா? இட்ஸ் ஆல்சோ எவ்ரிபடிஸ் ஸ்டோரி ஹியர் இல்லையா? ஸோ ஏன் வந்து ஹிஸ்டரிக்கு வந்து ஹிஸ்டோரி அப்படின்னு பேர் வந்துச்சு? இந்த கேள்வி கேட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டாரியா அப்படிங்கிறது அதான் க்ரீக் வேர்டு. ஸோ க்ரீஸில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மென் மட்டும்தான் வந்து கேள்வி கேட்டு கற்றுனாங்க. விமன் were not allowed to learn like that. Fortunately ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து we did better. இதுக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. The books, they originally சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்தது. இப்போ தமிழ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லாம் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏர்லியஸ்ட் உபநிஷத்தில் வந்து women also have asked questions, brilliant questions. மைத்ரேயி and கர்கி அப்படின்னு 2 லேடிஸ் இருந்தாங்க. In fact, some of you might know somebody called Maitreyi. Innikum it's a very popular name for girls. Maitreyi and Gargi were brilliant women. அவங்க வந்து சம கஷ்டமான கேள்விலாம் கேட்டு about what is important in life, what will make me truly happy, what will give me happiness, lasting happiness அப்படிங்கிற மாதிரி ரொம்ப brilliant questions-லாம் கேட்டாங்க. ஸோ இந்தியாவில் actually we should be very proud. Ancient இந்தியாவில் women studied as much as men and they were as educated if not more educated. and இது வந்து இந்தியாவில் நார்த்தில் மட்டும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெரி ஃபேமஸ் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டால் அதுக்கு பாட்டில் பதில் சொன்னாங்க. அவையாரின் தனிப்பாடல்கள்னு ஒரு செட் இருக்குது. பெரியது கேட்க நிறைய அந்த மாதிரி பெரியது என்ன சிறியது என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கெலாம் அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க, பாட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் ட்ரெடிஷனில் வந்து கேள்வி கேட்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழமையான ஒரு ட்ரெடிஷனாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலி we did one step better. ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்க்குறப்போ 6 விதமாக கேள்வி கேட்கலாம். ஹூ, வாட், வென், வேர், ஹவு அண்ட் இன்னும் ஒன்று, வாட் இஸ் த 6th? why. Why is a very very powerful question to ask. Why am I doing this? Why am I feeling this way? Why is somebody not talking to me? Why I've asked them for something, why are they not giving it to me? இந்த whyங்கிற கொஸ்டினை நீங்கள் நிறைய கேட்க ஆரம்பிச்சிங்க, எஸ்பெஷலி டு த வே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, the way you feel, the way you think, the way other people feel, the way other people think, the way other people behave. இந்த why question can help us understand ourselves and help us understand other people also. So out of the 5 W's and the 1 H, all questions are important, but why is very very important. Unfortunately ஸ்கூல்ஸில் வந்து ஹவு, வென், வாட் தான் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் என்ன ஆச்சு, அது எப்போ ஆச்சு, ராஜராஜ சோழன் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்தார், என்னென்ன பேட்டில்ஸ் ஃபைட் பண்ணார், அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்து யூ ஹவ் டு பாஸ் யுவர் எக்ஸாம்ஸ், யூ ஹவ் டு மக் இட் அப். பட் அது நாட் வெரி யூஸ்ஃபுல் இன் லைஃப். இட் டசன்ட் ஹெல்ப். நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் இந்த வருஷத்தில் இருந்தார், இந்த வருஷத்தில் இறந்தார், இத்தனை பேட்டில் ஃபைட் பண்ணார்னு மக்கடிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அது வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஜாப்லையும் அதை ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. பட் வை வாஸ் ஹி சக்ஸஸ்ஃபுல்? Why did the Chola dynasty fail? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ,
ஹிஸ்ட்ரியால் உங்கள் வாழ்க்கையோட எக்ஸாமை உங்களால் பாஸ் பண்ண முடியும். யூ கேன் கெட் குட் ஜாப்ஸ் அண்ட் யூ கேன் டூ ரியலி வெல் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ஜேர்னியில் தான் நான் வந்து நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. இந்த ஃபேமஸ் ஸ்டோன் பேர் என்ன? கோஹினூர், தெரியும் இல்லையா? ஓகே, இப்போது உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரெக்கோ ஒரு விசிட் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு கை தூக்குவீங்க? I thought so. It looks very boring, no? சின்ன ஒரு கோயில், இதில் போய் என்ன பார்க்க போகிறோம், என்னத்துக்கு ஒரு மலை மேலே எதுவும் இல்லை. நான் அப்படி தான் நினச்சேன். பட் ஒரு பில்டிங் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கிறதுன்னு சொல்கிறது வெரி ஈஸி. பட் வை இஸ் திஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இட் கேன் பிகம் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். இந்த டெம்பிள் வந்து வாரங்கல் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குது, இட்ஸ் ஆந்திர பிரதேஷ். இந்த டெம்பிள்குள்ளே காக்காத்தி தேவின்னு ஒரு டெய்ட்டியோட சிலை இருந்துச்சு. அந்த சிலையில் ஒரு கண்ணு தான் இந்த கோஹினூர் டைமண்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு காலத்தில் இந்த கோஹினூர் டைமண்ட் ஒரு கண்ணில் இருந்துச்சு. அவங்களோட செஸ்ட்டில் வந்து ஒரு ப்ளூ டைமண்ட் இருந்தது. டைமண்ட்ஸ்லேயே வந்து கெட்டிங் எ yellow டைமண்ட் அண்ட் ப்ளூ டைமண்ட் வெரி வெரி ரேர். அந்த ப்ளூ டைமண்டும் அவங்களோட செஸ்ட்டில் இருந்தது. காக்காத்தியாஸ் வந்து டெல்லி சுல்தானை டிஃபீட் பண்ணிட்டாங்க. அது டிஃபீட் பண்ண டைமில் அந்த ப்ளூ டைமண்டையும் அந்த கோஹினூரும் வெளில போயிடுச்சு. கோஹினூர் வந்து டெல்லி சுல்தானேட்டுக்கு போய் அங்கேருந்து முகல்ஸுக்கு போய் அங்கேருந்து பஞ்சாபுக்கு போய் சீக்ஸ்லேருந்து அது வந்து பிரிட்டனுக்கு போயிருக்கு. நமக்கு எல்லாரும் அந்த கதை தெரியும். அந்த ப்ளூ டைமண்ட் வந்து இட் வாஸ் ஸ்மகிள்ட் அவுட் ஆஃப் இந்தியா. அது ஸ்மகிள் ஆகி யூரோப்புக்கு போயிட்டு யூரோப்பில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அமெரிக்காவில் ஹோப் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் மில்லியனர் அவர் வச்சுருந்தார். அண்ட் ஃபைனலி அவர்கிட்டேருந்து அது வந்து ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஸ்மித்சோனியன் மியூசியம். இன்றைக்கும் நீங்கள் மியூசியமோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த ப்ளூ டைமண்ட் உங்களுக்கு அங்கே தெரியும். இட்ஸ் கால் த ஹோப் டைமண்ட். It was supposed to bring a lot of bad luck. I don't know whether that's true or not, but அந்த ஸ்டோன் அங்கே இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் இந்த ரெண்டு ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா you can never, unless you ask these questions, you can never believe that they both came from South India and they were in one tiny temple like this. So next time வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்களை ஏதாவது ஒரு எக்ஸ்கர்ஷனோ ஒரு மியூசியமுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா மேபி அங்கே அந்த ப்ளக்கார்ட்லாம் கிளியராக இல்லைனா கூட இது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இது முக்கியமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அந்த ஆர்டிஃபேக்ட் பற்றியோ அந்த லொக்கேஷன் பற்றி டெஃபினட்டாக சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் கற்றுக்க முடியும். அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தருக்கு நிறைய பசங்க உண்டு. இப்போ என் கிராண்ட்ஃபாதருக்கு 7 brothers and sisters உண்டு. எங்கள் கிரேட் கிராண்ட்ஃபாதருக்கு 10 brothers and sisters. ஸோ அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் உண்டு. ஸோ அந்த ஹவுஸ் வந்து நிச்சயமாக ஒரு 120-130 years ஓல்டு இருக்கும். அந்த 130 years ஓல்டு ஹவுஸில் வந்து மினிமம் ஒரு 110 people 100 peopleாவது இருந்திருப்பாங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி டு க்ரோ அப் இன் அ ஹவுஸ் which has been in my family for 6-7 generations and at least 100 people would have lived in that house over a period of time. House looks very boring from the outside. இன்னைக்கும் திருநெல்வேலியில் அந்த வீடு இருக்குது. வெரி போரிங் டு லுக் அட் ஃப்ரம் அவுட் சைட். பட் அந்த வீடு வந்து வாஸ் மேசிவ். டோட்டல் பில்ட் அப் ஏரியா வந்து அரௌண்ட் 10,000 square feet இருக்கும். இன்றைக்கி நைட் நீங்கள் போய் உங்கள் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள், அளந்து பாருங்கள். இந்த வீடு வந்து 10,000 சதுர அடி. ஒரு ரோட்டில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த பின் ரோட்டில் தான் முடியும். அண்ட் அந்த ஹால் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஹால் மட்டும் இந்த ரூமை நீங்கள் 4ஆக பிரிச்சிங்கன்னா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த ஹால்லேயே நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாடுவோம், ஃபுட்பால் விளாடலாம், சைக்கிள் எடுத்துகிட்டு விளாடலாம். ஸோ ஹியூஜ் ரூம். அந்த மாதிரி ஒரு வீட்டில் எங்களோட 100 people எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு வெரி யூனிக் ப்ராக்டிஸ். இது மற்ற ஃபேமிலியெலாம் இருக்காது, எங்கள் வீட்டில் இப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து சம்திங் இஸ் broken, something is not usable, we don't need it. What do we generally do with it? We throw it out, right? இப்போ we generally throw it out. எங்கள் வீட்டில் நாங்கள் அதை வெளியில் போட மாட்டோம், மாடியில் போட்டுருவோம். ஸோ எங்கள் மாடி வந்து ஒரு 5,000 square feet இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜோட ஒரு 10 times ஒரு 5 times வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 5,000 square feet இருக்கும். வீட்டில் தேவையில்லாத குப்பையெல்லாம் மாடியில் இருக்கும். அப்போ என்ன குப்பை? நியூஸ் பேப்பர்ஸ், ஓல்ட் மேகசீன்ஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், broken furniture, vessels, all kinds of things will be upstairs. அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி வரத்துக்கு முன்னாடி டின்னில் வந்து லைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லைட்டுக்குள்ளே ஒரு விளக்கு வைக்கணும், இல்லை ஒரு கேஸ்லைன் லைட் வைக்கணும், அது அந்த மண்ணெண்ணெய் விளக்கு, அதனோட அந்த ஓல்டு விளக்கு என்னெல்லாமோ இருக்கும் அங்கே. அது இப்போ வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு.
பட் முன்னெல்லாம் இதில் நிறைய சாமான் இருக்கும், நடக்கவே முடியாது தரையில், அவ்வளோ சாமான் இருக்கும். அந்த வால்ஸ்லாம் எவ்வளோ திக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ திக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இது இருக்கும். ரைட், இது ஊட்டியில் கொஞ்சம் இந்த கேள்வி கேட்குறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஐ டூ இட் இன் அதர் பிளேசஸ். இதுக்கு என்ன சொல்வீங்க, இந்த கன்ட்ராப்ஷன் ஆன் த டோர், இதுக்கு என்ன சொல்வீங்க? ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க நீங்கள், புலி, ரைட்? இட்ஸ் கால்ட் அ புலி. இந்த புலிஸ் வந்து கணத்தில் தான் யூஸ்வலி பார்ப்போம், ரைட்? கணத்துக்கு மேலே இருக்கும், கணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு இருக்கும். இது வந்து கதவுக்கு மேலே இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஃபேன் வந்து நம்ம எப்படி ஓடுறது, எலக்ட்ரிசிட்டி, ரைட்? எலக்ட்ரிசிட்டி வரத்துக்கு முன்னாடி ஃபேனை வந்து இப்படி தான் ஓட்டுவாங்க. அதாவது வெளியில் ஒரு ஆள் உட்காந்துருப்பான், அவன் கையில் ஒரு கயர் இருக்கும். தட் ரோப் வில் கோ த்ரூ த புலி அண்ட் கோ இன்சைட். அந்த இன்னொரு ஃபோட்டோகிராஃபில் யூ மே நாட் பி ஏபிள் டு see it from a distance. there's an iron rod அந்த சீலிங். ஆக்சுவலி அந்த சீலிங் வில் பி ஆல்மோஸ்ட் த ஹைட் ஆஃப் திஸ் ரூம், ரைட்? இந்த ஹைட் இருக்கும். அது அந்த ரோப் வந்து அந்த ராடுக்கு மேலே போய் ஒரு திக்காக ஒரு வுடன் போல்லேருந்து ஒரு திக் கிளாத் வரும். ஸோ எவ்ரி டைம் ஹீ மூவ்ஸ் த rope like this, how will the rod move? Show me. No, it goes through the pulley. நீங்க apply your physics, it will move like this. அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு காற்று வரும். In fact, people believe that the British were able to conquer India and live in India only because of the panka. ஏன்னா இந்த பங்கா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கூல் ஏர் வந்திருக்காது. they couldn't have survived in India. அது வந்து சர்வைவ் பண்ண முடியாது. அந்த பங்கா மீறி அவங்களுக்கு கோல்டு ஏர் வேணுங்கிறதுக்காக தான் அவங்க ஆக்சுவலி ஊட்டிக்கு வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டன் யூனிக்ஸ் திங்ஸ்லாம் இருக்கும். பட் எனக்கு அந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது, அண்ட் ரிமெம்பர் உங்கள் வயசில் தான் நான் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு அங்கே போவேன். நோ இன்டர்நெட், நோ இன்ஸ்டாகிராம், நோ ஃபேஸ்புக், நோ டிவி, நோ ஃபோன், நோ வெஸ்டர்ன் கிளாசட். பாத்ரூம் வந்து இந்த ஹாலெல்லாம் தாண்டி வீடெல்லாம் தாண்டி ஒரு கார்டன் இருக்கும், கார்டனை தாண்டி ஒரு பாத்ரூம் இருக்கும். அதுவும் நைட்லாம் போகிறதுனா நிறைய ஸ்கார்பியன்ஸ், ஸ்னேக்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள். அப்போ டார்ச் கூட கிடையாது, இந்த ஒரு கெரசின் லேம்ப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டு போவோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கே புக்ஸ் தான். இப்போ உங்கள் வீட்லேயோ உங்கள் ஸ்கூல் லைப்ரரியிலையோ எங்கேனாலும் நீங்கள் வந்து புக்ஸ் இப்படி அடுக்கி தான் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக we used to stack our books. So we used to stack our books like this because there were so many books. Each cupboard would have been about the size of that door. ஒரு 6 feet tall, or 5 feet, 4.5 feet wide இருக்கும். And இது மாதிரி we had 6 cupboards full of books like this. ஒரு டைம் நான் வந்து 5th class, 6th class, I think 4th class, 5th class படிக்கிறப்போ மதியம் வந்து I put my hand in and I took out one book because I was feeling really bored. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நோட்ஸ் எழுதியிருக்காரு. அதில் கீழே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு க்ளவுட் மாதிரி ஒரு ட்ராயிங் போட்டு he is written I hate maths அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ that was a very powerful visual for me. Everything in that book was different from my life. The handwriting, the name, the color of the notebook, the way the notebook was bound, what is written, everything was different. But I could connect with that feeling of not liking maths. Today I'm 49, I'm much better at maths. I've recognized that maths is very important in our lives. But at that time, the big question that I asked was, why was this boy so, why is something so different from me, but also so similar to me? Everything in that book, everything in that situation was different, except for the feeling of not liking maths. And that's when I learned, human beings are always the same. Namma whether we live today, whether we lived 1000 years ago, 2000, 3000 years ago, as human beings, நம்ம பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்மளோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்மளோட நேம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நம்மளோட ஃபீலிங்ஸ், நமக்கு என்ன தேவை, நம்மளோட நீட்ஸ், நம்மளோட பயங்கள், நம்மளோட ஃபியர்ஸ் will never be different. And that was a very, very important lesson that I learned in life. And I started learning history not just as எந்த ராஜா எங்கே சண்டை போட்டார் அப்படிங்கிறத மட்டும் கற்றுக்காம அவர் ஏன் இப்படி பண்ணார், அவர் ஏன் கடைசியில் அவர் பேர் ஏன் நிலச்சிருக்கு. சில கிங்ஸை பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலர், த கிரேட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில கிங்ஸ் நாட் வெரி பாப்புலர் பை மெனி பீப்புள். ஸோ வை வர் தே நாட் லைக்ட், வை வர் தே லைக்ட் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்தப்போ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தட் நோ கிங்
Nobody in history woke up in the morning saying that, oh, இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது நல்ல சாதிச்சுட்டு 1000 வருஷம் கழிச்சு ஊட்டியில் படிக்கிற பசங்கள்லாம் நம்மளை பற்றி ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கணும் அப்படின்னு யாருமே எழுந்துக்கல காலங்காலத்தால், ரைட்? எல்லோரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் சில பேர் பற்றி படிக்கிறோம், சில பேர் பற்றி படிக்கலை. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நான் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் from the past what can we learn for the present. And adukku out of the 6 questions endha question mukkiyama kekano? Why question. Good. So you're all paying attention. So that's what I started doing. Kantara nu or padam yara pathingala? Right. So idu vandu Kerala la theyyam, Karnataka la Bhutakola. Na பொறந்தது திருநெல்வேலியாக இருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். என்னோட அப்ரிங்கிங் வந்து கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக் மட்டும்தான் எனக்கு தெரியும் திருநெல்வேலியில், சென்னையில். ஸோ கச்சேரிக்கெலாம் போவேன், கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வரும், டான்ஸஸ் பரதநாட்டியம் பார்ப்பேன், கதக் வரும். எங்கள் ஸ்கூலில் நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் த டான்ஸஸ் பார்த்துருக்கேன்னா. ஸோ ஐ ஆல்வேஸ் க்ரோ அப் திங்கிங் பெஸ்ட் டான்ஸ் வந்து நம்ம சிட்டிஸில் இருக்கிற பரதநாட்டியம், கதக், பேலே, அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், இதுதான் பெஸ்ட் மியூசிக் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த புக்கை எழுதுகிறப்ப தான் மெதுவாக நான் வந்து வில்லேஜஸில் என்னெல்லாம் மியூசிக் வருது, என்னெல்லாம் டான்ஸஸ் வருதுங்கிறத நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4த்துலேயுமே. நான் முதல்ல இது ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறப்போ யூடியூப் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நிறைய கிளிப்ஸ் யூடியூப்பில் பார்த்தேன். அப்படி யூடியூப்பில் பார்த்தப்போ செல்லையா பண்டாரத்தார் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து திருநெல்வேலிக்காரர். அவர் நிறைய அங்கே வந்து அந்த கோவிலெல்லாம் நிறைய பாட்டு பாடிட்டு இருந்தார். அண்ட் நான் எங்கள் சின்ன வயசில் நான் அந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கு போயிருக்கேன். பட் அங்கே நான் என் கிளாசிக்கல் மியூசிக் மட்டும் கேட்டு வெளில வந்துடுவேனே தவிர அந்த ஃபோக் மியூசிக் நான் கேட்க மாட்டேன். அவரோட வாய்ஸ் வாஸ் ரியலி அவ்வளோ அப்பீலிங். நீங்கள் யூடியூப்பில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்ரீவைகுண்டம் செல்லையா பண்டாரத்தார்னு போட்டு பாருங்கள். அவர் வந்து அவரோட கம்யூனிட்டியோட பாட்டு பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. இட் ரியலி கிரிப் மீ. அண்ட் இதை நான் வந்து கேட்க ஐ ரியலைஸ் தட் வாட் அ பிக் மிஸ்டேக் ஐ மேட். நான் என்ன ஒரு பெரிய தவறு பண்ணேன் அப்படிங்கிறதுனா, கிளாசிக்கல் மியூசிக் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சி ஃபோக் ட்ரெடிஷன்ஸ், ஃபோக் மியூசிக்ஸை நம்ம வந்து இப்போ நிறைய பேர் கற்றுக்கவே மாட்டேங்கிறோம், அதை கேட்கக்கூட மாட்டேங்கிறோம், பார்க்கக்கூட மாட்டேங்கிறோம். வில்லேஜஸ்லலாம் இன்றைக்கி எல்லோரும் ஃபில்ம் சாங்ஸ் தான் பார்க்குறாங்க, ஃபில்ம் டான்ஸஸ் தான் பண்ணுறாங்களே தவிர நம்ம ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் மியூசிக்கை எல்லோரும் மறந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்தியாவிலே என்னென்ன காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு பாட்டு இருந்துச்சு. ஒரு பாட்டு, ஒரு விதை விதைக்கிறோமா அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு பயணம் போகிறோமா, ரோட்டில் எங்கேயா ஒரு ஜேர்னி போகிறோமா அதுக்கு ஒரு பாட்டு, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் யாராவது ஒரு இறந்து போனால் கூட அதுக்கு கூட ஒரு பாட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு we forgotten many of these, and it's very sad because when we sing and dance together we become more connected. And அதை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக கற்றுக்கிறப்போ I learned it is very wrong to say இவங்க வந்து வில்லேஜ் ஃபோக், இவங்க வந்து சிட்டி ஃபோக் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வாட் ஐ லேர்ன்ட் வாஸ் தெய்யம், பொய்க்கால் குதிரை, யக்ஷகானா, ஆல் ஆந்திராலலாம் நிறைய டான்ஸஸ் இருக்குது, பூத்தகோலா. இதிலெல்லாம் ஒரு காமன் ஃபேக்டர் இஸ் சம்திங் that we have really forgotten. நம்ம ரொம்ப அதுவும் மேபி என் ஜென்ரேஷன் நாட் ஸோ மச், பட் என்னோட ப்ரீவியஸ் 2-3 generations, which is all these dances, அவங்களோட மியூசிக்கில் வந்து the common theme is respect nature. If we don't respect nature, we will not be alive. God didn't create nature, nature is God. அப்படிங்கிற ஒரு very very fundamental Indian tradition இது. God did not create nature, nature is God. And all these dances and songs have that kind of a tradition. இப்போ இது வந்து ஒரு தோடா ஷால். இதில் இருக்கிற டிசைன்ஸ் கூட சும்மா ரேண்டம் டிசைன்ஸ் இல்லை. தேல் ஆல் ஹாவ் அகெயின் அ கனெக்ஷன் டு நேச்சர் இன் சம் வே, டு அனிமல்ஸ் இன் சம் வே. அண்ட் இந்த ரெஸ்பெக்ட் ஆஃப் நேச்சரை வந்து நம்ம நிறைய மறந்துட்டோம். டுடே ஐ ஃபீல் எஸ்பெஷலி இன் பிளேசஸ் லைக் ஊட்டி, அண்ட் ஐம் சேயிங் ஊட்டி பிகாஸ் the mountains are far more vulnerable. Many problems we have, natural disasters we have today is because 20 years ago, 30 years ago, 40 years ago, we forgot that
we have to work with nature. We thought as men we can control nature, and that doesn't work. We have to learn to work with nature. We need to learn to respect nature first, because adha nama pannalana, natural disasters will kill us in the long term. And that was a big lesson that I learned when I wrote this book, that Indian tradition, especially South Indian tradition, is about learning how to respect nature, how to see God in nature, and how to work with nature. And my hope is all of you go back. எத்தனை பேருக்கு வீட்டில் பாட்டி தாத்தா அத்தை இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க? Okay, I want you to go back. இன்னைக்கு, if I've been successful as a speaker, I want you to go back. உங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸில் எல்லா கம்யூனிட்டிலையும் it will be there, but it will be very different. ஒரு கம்யூனிட்டி ஒரு ரீஜன் it will be different, and that's the beauty of India. உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் ஃபேமிலியில் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நான்-ஃபெஸ்டிவல் டைம்ஸில் what are small traditions that you used to do which has a connection with nature, which respects nature? Adha neenga kandupidinga and try and follow it, because that's, I think, very, very important. So this is one very important lesson that I learned. Another lesson that I learned vandu idu in the namak evlo time irukku no in 40 minutes no time irukku. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? இட்ஸ் அ பந்து, இட்ஸ் அ பால். நம்ம ஜென்ரலி ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்த்தோம்னா விமென் பற்றி எதுவுமே இருக்காது, எல்லாம் மென் பற்றி தான் இருக்கும். ஏன்னா ஐ தாட் திஸ் இஸ் நாட் ஃபேர், ரைட்? why we only studying about men in history textbooks? I said, where is the answer? இது ஒரு ப்ராப்ளம், ரைட்? ரெண்டாவது வந்து ஜெயினிசம் அப்படிங்கிற ரிலிஜன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெயினிசம் வாஸ் அவங்க வந்து ரொம்ப மெடிடேஷன் பண்ணிட்டு ரொம்ப சீரியஸாக இருப்பாங்கங்கிறது, ரைட்? திஸ் வாஸ் ஆல்சோ வெரி ராங். ஸோ ஐ ரியலைஸ் நம்ம ஒரு கம்யூனிட்டி இப்படி தான், ஒரு ரீஜன் இப்படி தான் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப தவறானது அப்படிங்கிறது நான் இந்த புக் எழுதுறதுல கற்றுட்டேன். ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியில் வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியில் நமக்கு விமென் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம அதை we are not searching for it in the right place. பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் விமென் பற்றி அவ்வளோ இல்லை. But art and music and dance அப்படின்னு எடுத்தோம்னா there is a lot of information on women, and a lot of it is in Jain texts. சமணர்கள் வந்து Jains were very, very popular in Tamil Nadu till about the 9th century. And இந்த டைமில் தமிழில் வந்து பெருங்கதை அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. பெருங்கதை பெரிய கதை. அதில் வந்து காஞ்சனமாலான்னு ஒரு லேடி இருக்காங்க. இது வந்து பந்தாடும் காதைன்னு ஒரு சாப்டரே இருக்குது. இந்த காஞ்சனமாலாங்கிற லேடி வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பால் கேம் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து வாலிபால். எத்தனை பேர் வாலிபால் விளையாடுவீங்க ஸ்கூலில்? நாட் ஸோ மெனி பீப்புள். ஸோ ஆக்சுவலி த பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் வாலிபால் இன் தோஸ் டேஸ் இன் தமிழ்நாடு வர் விமென், நாட் மென். எனி கேம் இன்வால்விங் பால், விமென் were better at it than men were. ஸோ இந்த அம்மா காஞ்சனமாலா வந்து இவங்க பந்து விளையாடுறாங்க, இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பந்தை மேலே போடுறாங்க. அந்த மேலே ஒரு பந்து போட்டோடனே இன்னொரு பந்து போடுறாங்க. அந்த பந்து அடித்து மேலே இருக்குது. அந்த பந்து ரெண்டு கீழே வரத்துக்குள்ளே இந்த மாதிரி 1000 பால்ஸ் போடுறாங்க மேலே போட்டு, எல்லாம் இன்னொன்னோட இது அடிச்சுக்கிறது. அண்ட் ஒரு பந்து கீழே வரப்போ அவங்க எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி அதோட ஜக்லிங் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு ஜக்லிங் தெரியும்? பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பாலோட பண்ண முடியும் உன்னால்? 2? 3. So most of us can do it with only 3. But Kanchanamala could do it with 1000 balls, right? So அது ஒரு ஸ்டோரி. இதெல்லாம் ஜெயின் டெக்ஸ்டில் இருக்குது. இன்னொரு ஸ்டோரி வந்து விஜயநகர் பீரியடில் கிருஷ்ணதேவராயாவோட டைமில் வந்து கிருஷ்ணதேவராயா எந்த அவரோட கேபிட்டல் எங்கே இருந்தது? எந்த ஸ்டேட்டில் இருந்தது? கர்நாடகா. ஓகே, சம்படி செட் ஐ டோன்ட் நோ. ஓகே, கர்நாடகாவில் இருந்தது. அவர் வந்து தமிழ்நாடு சைட்லேயும் அவர் நிறைய ரூல் பண்ணார். அவரோட டைமில் வந்து பேலஸ்லேயும் சரி ரோட்லேயும் சரி டான்ஸஸ் நடக்கும். அவரோட டைமில் வந்து லேடி டான்ஸர்ஸ்லாம் வந்து பந்தோட மட்டும் ஜகிள் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃப்ளேமிங் டார்ச்சஸ், அதாவது ஒரு கம்பில் வந்து ஓரத்தில் ஃபயர் வச்சு அதையும் வச்சு பண்ணுவாங்க. அதை எங்கேயா வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களா? படி பண்ணிடாதீங்க, அப்புறம் எனக்கு ட்ரபிள் வந்துடும். டோன்ட் டூ திஸ் இஸ் ஹோம். அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஃப்ளேமிங் டார்ச்சஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு ஜெயின், கர்நாடகா ஜெயின் டெக்ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாக பெட்டல்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ளவர் பெட்டல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 10-15 விமென் டான்சர்ஸ் வராங்க. அவங்க அப்படியே டான்ஸ் பண்ணி பண்ணி பண்ணி
அவங்க டான்ஸ் பண்ணுறதுலேயே அவங்களோட ஃபீட்டாலேயே அந்த பெட்டல்ஸை வந்து மூவ் பண்ணி அவங்க டான்ஸ் முடிச்ச உடனே அதுவே ஒரு கோலம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ வந்து அவங்க ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணதேவராயா டைமில் நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பந்தோட மட்டும் டான்ஸ் பண்ண மாட்டாங்க, டார்ச்சஸ் மட்டும் இல்லை, ஸ்வோர்ட்ஸோட ஃபைட் பண்ணுவாங்க, அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி ஆக்ரோபாட்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் women were really fit and they were really powerful in terms of knowing how to do these things. They were very, very skillful. So these are some of the important lessons that I learned. இது இன்னும் ஒரு half an hour இருக்கானோ சரி, இன்னும் ஒரு லாஸ்ட் ஸ்டோரியோட முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து பெஸ்ட் பிராண்ட் கார் வந்து எந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? ஜெர்மனி. சரி, பெஸ்ட் பிராண்ட் ஃபோன் எந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? லவுடாயா? சைனா. ஓகே. பெஸ்ட் பிராண்ட் க்ளோத்ஸ்? Italy, Korea, exactly. So you see, it's very sad. All of you are saying foreign countries. இதே question 2000 years ago நான் ஒரு ஸ்கூலில் கேட்டிருந்தேன்னா best quality things were made in South India, actually. Places like Tamil Nadu, especially. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி அதெல்லாம் பண்ணோங்கிறத பற்றி எழுதியிருக்கேன். லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் எப்போ இந்த ஜெயின் ஸ்டோரி சொன்னதெல்லாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து எத்தனை பேர் அல்ஜிப்ரா படிக்கிறீங்க? அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து இட் கேம் ஃப்ரம் இந்தியா. பைத்தகரஸ் தியரம் வி ஃபவுண்ட் இன் இந்தியா ஏர்லியர். ஆரியபட்டா அந்த மாதிரி பீப்புள் வி ஃபவுண்ட் இட் ஹியர். அந்த காலத்தில் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்லாம் வந்து மியூசிக்கில் கற்றுப்பாங்க. ஸோ farmers knew more arithmetic than anybody else. How many of you are interested in astronomy? Okay, so astronomy was very famous in India and it helped one particular section of people. Which section of people is that? They were actually very good astronomers. One kind of people who did one kind of job. Enna job adarkum? Starts with an F. Farmers. Farmers were extremely smart astronomers because ஒரு farmer knew எந்த டைமில் வந்து நம்ம விதைக்கணும், எந்த டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கிறது மூன் பார்த்து, சன் பார்த்து, ஸ்டார்ஸை பார்த்து கூட அவங்களால சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்துருக்கேன். மியூசிக், டான்ஸ் அண்ட் ட்ராமா, அஃப்கோர்ஸ் வி ஸ்போக்கன் அபவுட். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் that I have spoken about. I just wanted to show you one thing because தமிழ்நாடு and that நீல்கிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஆர்டினரி கல் மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இது தொடறதுக்கு கீழே போட்டால் உடஞ்சிடும். இது வந்து ஈரோடு அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து நான் இதை எடுத்தேன். ஈரோடு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கு? ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ரைட்? ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுமணல்னு ஒரு ஊரில் நொய்யல்னு ஒரு ரிவர் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேருந்து எடுத்தேன். இது மாதிரி அந்த நிறைய கல் இருக்கும். இது நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஸ்டோன். இட்ஸ் சம்திங் கால் ஸ்லாக். ஒரு மெட்டலை வந்து நம்ம மெல்ட் பண்ணுறப்போ அந்த டர்ட் இருக்கிற அந்த மெட்டலில் இருக்கிற டர்ட் வந்து தனியாக போய் தட் கிரியேட் சம்திங் லைக் திஸ் கால் ஸ்லாக். ஸோ கொடுமணலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்மிங் சைட் நிறைய வந்து பேடி ஃபார்ம்ஸ் இருக்கும், இல்லாட்டி தென்னந்தோப்பு இருக்கும். இப்படி இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஒரு 2000 years ago ரோமன் டைம்ஸில் கொடுமணல் வாஸ் அ பிக் சப்ளையர் ஆஃப் ஆரோ ஹெட்ஸ். ரோமன் ஆர்மி ஃபைட் பண்ண வேண்டிய அந்த ஆரோ டிப்ஸும் அவங்க போட்டிருக்கிற பீட் நெக்லஸஸும் கொடுமணல்லேருந்து போச்சு. ஸோ லைக் ஐ செட், நீங்கள் வந்து ஒரு 2000 years ago the most wealthy kingdom in the world was a Roman Empire. And Roman kingdomல they wanted things from South India so desperately. எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடுவீங்க? ஓகே, சரி. பிரியாணிக்கு வந்து ஆர் எனி நான்வெஜ்ஜுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்? என்ன மசாலா? Pepper. That pepper came from South India. In fact, they were so desperate for our pepper, it was called black gold. ஏன்னா ஒரு பங்கு பெப்பருக்கு it cost one similar measure of gold. That was how expensive pepper was. So we were doing that kind of business. So places like Kodumanal today, very dry, very boring looking, but 2000 years ago we were making a lot of money. இது மாதிரி கீழடி, ஆதிச்சநல்லூர் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ காட் சம் ஐடியா ஆஃப் வாட் இஸ் அவைலபிள் இன் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி. அண்ட் ஐட் லவ் ஃபார் யூ டு ரீட் த புக். அது இல்லாட்டாலும்
go back with a sense of pride and see history lende what can you learn to be good in life, to be successful in life, and to become a great person in your own life, so that someday when you are older, you come and talk here and there are other students over there. Is that a promise? All right. Thank you very much.